இன்னைக்கு இருக்கிற பசங்க ஐடி விங்ல இருக்கிறவங்க என்னன்னு தெரியாம அனுபவம் என்னன்னே தெரியாம அவரை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கட்சி எடப்பாடி அவர்களை துதிபாடுபவர்களுக்கு மட்டும்தான் அந்த கட்சி, இல்லைன்னா அவர்களை அட்டாக் பண்ணும் அப்படின்ற போக்கு சரியானது. இப்போ ஒற்றுமை தான் வேணும்னு சொல்லி திரு சைதை துரைசாமி சொல்றாரு. இதே கருத்தை நிச்சயமா திரு செங்கோட்டையன் சொல்லியிருப்பார். ஆனா சர்வாதிகாரியா மாதிரி ஒற்றை தலைமையில தான் இருக்கணும்னு அடம்பிடிக்கிற சார். ஒரு 4-5 காரணங்களில் இதுவும் ஒரு காரணம். அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கு. இப்ப அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை பாஜகவுடன் இணைந்து அதிமுக எதிர்கொள்ள வேண்டும் என்று சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்கள் தெரிவித்தது அதிமுக ஐடி விங்கில் அவருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. உட்கட்சி மோதல் தீவிரத்தை எட்டியுள்ளதா? இது பற்றி பேச நம்மிடையே இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராணா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக ஐடி விங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் போர் மேகம் சூழும்போது தான் தனது இருப்பை காட்டிக்கொள்வார் அப்படின்ட்டு சைதை துரைசாமி அவர்களை ஒரு கண்டனத்துக்குரிய சொற்களால் அவமானப்படுத்தினதாக கூட சொல்லலாம். அந்த மாதிரி கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் அப்படின்றது ஒரு போர் மேகம் அப்படின்றத சொல்லுகிற அதே வேளையில் யார் இந்த கருத்தை சொல்கிறார்கள், என்ன நோக்கத்தை சொல்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். அதுலேயும் தொடர்ந்து ஒரு 3-4 நேர்காணல்களில் திரு சைதை துரைசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதில் கூட ஒரு நேர்காணல் எடுத்த ஒரு இளைஞனை நோக்கி கேட்குறார், உன்னுடைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒரு 25 28 ஏதோ ஒன்று சொல்கிறார். இப்போ இவர் 52 ஆண்டுகள் அவருடைய அரசியல் அனுபவம் மட்டும் அதை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அப்படி இருக்கிறவர் ஒரு நாளும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கோ தன் ஏதேனும் தனக்கு ஒரு நற்பெயர் ஏற்படணுன்றதோ எதையுமே செஞ்சதில்லை. அவருடைய மனிதநேய மன்றம் அப்படின்றது என்ன செயல்பாடு, கல்விக்காக என்ன செயல்பாடு செய்கிறது, அதே மாதிரி தொடக்கத்தில் அவர் இந்த தொண்டில் உணவு $2 $5 கூட உணவு கொடுத்து அந்த மாடல் தான் இன்றைக்கி இருக்கிற அம்மா உணவகத்தோட இந்த அம்மா உணவகம் அப்படின்றது இன்றைக்கி அதுக்கு தான் அவர் தொடக்க புள்ளியாக இருந்திருக்கிறார். இது மாதிரி தன்னுடைய சொந்த பணத்தை தனக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும்போது சொந்த பணத்தை செலவிட்டு செய்தவர் எம்ஜிஆரால். அவரே இந்த நேர்காணலில் கூட குறிப்பிடுகிறார், எம்ஜிஆரால் முதல் தியாகி அப்படின்னு சொல்லி. கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. அவர் பழைய நேர்காணல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியில் இவரும் முன்ன நின்று அது செயல்பாடு தீவிர விசுவாசியாக இருந்து ரசிகனாக இருந்து அந்த மாதிரி தான் வரார். அது மட்டும் இல்லை, அவருடைய பல நற்குணங்கள் இருக்கிறவர் தான். அவர் ஒரு பெரிய டோனர், ஒரு பெரிய ஒரு மென்டாராக வழிகாட்டி மட்டுமல்ல. ரொம்ப நாளைக்கு முன்னால் விஜய் டிவியில் யூகி செய்து நையாண்டி தர்பார்னு ஒன்று நடத்திட்டு இருந்தார். அதிலெல்லாம் கூட ஒரு பேசியிருப்பார். ஹெல்த் மட்டும்தான் பேசியிருப்பார், என்ன உணவு சாப்பிடணும், எப்படி அந்த நிகழ்ச்சியிலோட உணவு பற்றி இந்த மாதிரி அவருக்கு. அதனால் ஒரு சோசியல் கான்சியஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற அந்த நபரை நீங்கள் என்னன்னு தெரியாமல் இன்றைக்கி இருக்கிற பசங்க ஐடி விங்கில் இருக்கிறவங்க என்னன்னு தெரியாமல் அனுபவம் என்னன்னே தெரியாமல் அவரை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்போது நீங்கள் ஓபிஎஸ்ஸை நீங்கள் சேர்த்துக்கணும்னு சொல்கிறீங்களா, இவரை சேர்த்துக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிற உதாரணங்கள் என்ன? எம்ஜிஆரை கடுமையாக எதிர்த்தவர்கள், ஜெயலலிதாவே கடுமையாக எதிர்த்தவர்கள், எஸ்டி சோமசுந்தரன்னு பேர், நாவலர் நெடுஞ்செழியன், இவங்க எல்லாமே முரண்பாடு வரும்பொழுது அவர் போய் அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் அவர்களை இணைத்து கொண்டார், அவர்களை அரவணைத்து கொண்டார். அந்த மாதிரி இப்போ அவர் குறிப்பிடல. இது மாதிரி கலைஞர் விஷயத்திலையும் அதே மாதிரி நிறையா. இன்றைக்கி ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தவர் வைகோ, இன்றைக்கி ஒரு இடம் வந்திருக்கிறாங்க. அது மாதிரி திமுகவில் நிறைய சொல்லலாம். சபாநாயகராக இருந்த காளிமுத்து அவர்கள் ஜெயலலிதாவை மிக கடுமையாக மேடைகள் எல்லாம் விமர்சனம் செய்தார். அவர் கலைஞரையும் விமர்சனம் செய்திருக்கிறார், அவரோட இணைந்து பணியாற்றினார். ஜெயலலிதாவோட கடைசி காலங்களில் அவர் அவருடைய அரசியல் கடைசி பயணங்கள் எல்லாம் ஜெயலலிதாவோட இணங்கி பயணித்தார். இது மாதிரி நிறைய சொல்லலாம். நீங்கள் தமிழ் குடிமகன் ஒருத்தர் இருந்தார், அவர் அதிமுக இவ்வளோ போய் கடைசியாக இணைஞ்சார். இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு வேண்டப்படாதவர்களாக இருந்தாலும் ஒரு பொது எதிரியை எதிர்கொள்வதற்கு நீங்கள் ஒன்று இணையணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். இது நம்ம அவருக்கு ஆலோசனை சொல்ல, அந்த கட்சியில் இருக்கிறவர் ஒரு மூத்த உறுப்பினர், உங்களுக்கெல்லாம் முன்னால் எம்ஜிஆரோட ஒரு பெரிய நன்மதிப்பை பெற்றவர், நீ திரு எடப்பாடி அவர்களுக்கு எவ்வளோ தூரம் எம்ஜிஆரை பார்த்துருப்பார், எம்ஜிஆரோட எத்தனை நெருக்கமான நட்பு இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் திரு சைதை துரைசாமி அவர்கள் எம்ஜிஆரினுடைய குட் புக்லேயும் இருந்தவர், ஜெயலலிதா அவர்களுடைய
குட் புக்லேயும் இருந்தவர். இவர் இந்த 2021 தேர்தலில் கூட அவர் கண்டெஸ்ட் பண்ணல. ஆனால் அவர் வலிந்து இவர்களை அழைத்து கண்டெஸ்ட் பண்ணதாக கூட அவர் சொல்கிறார். நான் பணம் கட்டல எதுவும் பண்ணல. இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணாவது இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரியாக்ட் பண்ணி அவரை வந்து அவமதிப்பது அப்படின்றது உட்கட்சியில் நீங்கள் கட்சி வந்து எடப்பாடி அவர்களை துதிபாடுபவர்களுக்கு மட்டும்தான் அந்த கட்சி, இல்லைன்னா அவர்களை அட்டாக் பண்ணும் அப்படின்ற போக்கு சரியானதல்ல. இப்போ வந்து அவர் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இவர் ஒர்க் பண்ணுறதுல என்ன தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? முதல்ல நான் குறிப்பிட்ட உதாரணங்கள் வந்து அவங்க எல்லாமே தலைவர்களாக வந்து தன்னை பகைத்து கொண்டு போனவர்கள் அல்லது தன்னை எதிர்த்து கடுமையான சொற்களால் வசைபாடியவர்கள் இவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு வராங்க. இப்போ இதில் இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா, இங்கே டிடிவி வந்து நேரடியாக அவரோட வந்து இணைந்து திரு எடப்பாடி அவர்களால் நிச்சயமாக பணியாற்ற முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு தலைவராகவும், அது சசிகலா அவங்களும் தலைவர்களாகவும், இவர் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தவர்களாக அடையாளம் காட்டுவர்களாக இருக்கிற காரணத்தினால மீண்டும் யார் அந்த டிக்டேட்டர் அல்லது ஒரு தலைமை, ஒரு கேப்டன்ஷிப் யார் வச்சிருக்கிறதுன்றதுல பிரச்சனை வரும். ஆனால் ஓபிஎஸோட அப்படி கிடையாது. இல்லை, அவர் வந்து உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்திருக்கலாம் கடந்த காலத்தில், அதை நீங்கள் முரண்பாடுகள் கலைந்திருக்கணும். அதே நேரத்தில் செங்கோட்டையன் வந்து இப்போது எதுவுமே பேசுறதில்ல. இப்போ ஒற்றுமை தான் வேணும்னு சொல்லி திரு சைதை துரைசாமி சொல்கிறார். இதே கருத்தை நிச்சயமாக அந்த கருத்தை தான் திரு செங்கோட்டையன் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போது அதே மாதிரி திரு சைதை துரைசாமி அவர்கள் நீங்கள் பொது வழியில் சொல்லியிருக்கீங்களே, ஏன் நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லியா? இது நான் சொல்வது முதன் முறை இல்லை, நான் இந்த கருத்தை தொண்டர்கள் பல பேரினுடைய குரலாக நான் எதிரொலிக்கிறேன் அப்படின்னு. அப்போ இது மாதிரி மூத்த தலைவர்கள் எல்லாமே அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் நமக்கு இப்போ தோணுது. ஆனால் சர்வாதிகாரியா மாதிரி ஒற்றை தலைமையில தான் இருக்கணும்னு அடம்பிடிக்கிற மாதிரி. சர்வாதிகாரன்ற வார்த்தையை அப்படி சொல்ல முடியாது. அவர் ரொம்ப கைண்டான அவருடைய அப்ரோச், பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லாம் சிரித்த முகங்களோட பதில் சொல்வது, இதெல்லாம் அவர் வந்து மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை தவிர்க்கணும்னு நினைக்கிறாருன்றது முதல். அடுத்து வேறு வழி இல்லை. இப்போ பிஜேபி அதிமுக கூட்டு அப்படின்னு வரும்பொழுது அவர்களெல்லாம் ஒரு தலைமையின் கீழாக அவங்க ஒரு தனி கட்சி. இப்போ டிடிவி அவர்கள் தனி கட்சி கண்டுட்டார். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக ஏதோ ஒன்று ஒரு இயக்கமோ ஏதோ ஒன்று வச்சு கூட எந்த ஒரு வகையிலையாவது ஓட்டுகள் ஒன்றிணையணும் அப்படின்றது தான் திரு சைதை அவர்களினுடைய கருத்து. அதாவது நமக்கு வந்து நாம் ஒன்றும் திமுக ஆதரவாளர்கள் கிடையாது, அதிமுக ஆதரவாளர்கள் கிடையாது. ஆனால் அந்த கட்சி ஒரு சேர்ந்தவர்கள் நலன் பொருட்டு சொல்லும் பொழுது அதை ஐடி விங்கில் இருக்கவங்க அவர் யாருன்னே தெரியும், அங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருப்பாங்க, அவர் யாராவது இளைஞன் அப்படி அட்டாக் பண்ணுவது சரியானதல்ல. இவருக்கு நீங்கள் கேட்டது வந்து இவர்களோடு இணைந்து பணியாற்றுவதில் என்ன சிக்கல்னா, சில சிக்கல்கள் இருக்குதான். மறுபடியும் சசிகலாவை பொதுச் செயலாளராக தன் பதவி போயிடும் அப்படின்றது. இப்போ இவங்க துண்டு ஆக்கிடுவாங்களே. இப்போ திரு புகழேந்தி அவர்கள் தனியாக பேசிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு சில நேரம் அப்படி பேசுறாரு. அதே மாதிரி கேசி பழனிசாமின்னு சீனியர், அவர் தனியாக வந்து வழக்கே போடுறாரு. அவர் வந்து ரெட்டலை வழக்கில் அவரு இப்போ இயங்குகின்ற தனித்தனி குழுக்களினுடைய எண்ணிக்கையை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 6 பேர் ஆயிட்டாங்க. 5-6 பேர் வந்து உங்களுடைய தலைமைக்கு நீங்கள் சொல்லி நேரடியாக கேட்கல. அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு பொது வழியில், அதாவது சமூக ஊடகங்களின் வழியாகவும் மீடியா வழியாகவும் பேசக்கூடிய எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா எல்லாருமே மோஸ்ட் சீனியர். இப்போ இந்த விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் இது மாதிரி கட்சிக்குள்ள பல்வேறு கருத்துக்களை வரதை வந்து அவர் நேரடியாக இதை பேசியோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா? இவர் கன்வின்ஸான ஒரு டீம் அவர் ஏற்படுத்தலைன்னா நிச்சயமா இன்னும் 4 சீனியர்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரும் நாளைக்கு திரு வேலுமணி அவர்களோ திரு தங்கமணி அவர்கள் கூட மாற்று கருத்துக்களை சொல்லி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தலைவரும் இல்லை அமைச்சரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதே அவர் டெல்லியிலேருந்து வந்த அந்த 3 நாள் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு அவர் பேசும் பொழுது, நான் வந்து என்னைட்டு அது ஒரு செமிக்கி தான், அண்ணாமலை தான் பிரச்சனை அப்படின்னு வந்து இப்போது எடப்பாடி சொல்கிறார். எங்களுக்கு பிஜேபியோட கூட்டு வைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அண்ணாமலை ஒரு தடை. அப்போ இது வந்து இவர் ஏற்கனவே அந்த தடை தான் அவங்களுக்கு நீடித்தனால தான் கூட்டணி பல காரணங்கள் இல்லை, ஒரு 4-5 காரணங்களில் இதுவும் ஒரு காரணம். அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்குது. இப்போ இது குறித்து நிச்சயமாக விவாதிக்கப்பட்டது. இது ஊடகங்கள் முழுவதும் வெளியில் வந்திருக்குது. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார், நான் வந்து இது கட்சி தான் முக்கியம், நான் தொண்டனாக இருக்க தயார், என்னைட்டு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால அவர் நிச்சயமாக இந்த கூட்டணியை ஏற்படுத்துறதுக்காக அவர் தன் தலைவர் பதவியிலேருந்து தள்ளி இருக்கிறன்னு புரிஞ்சுக்கலாம். அவருக்கு கொடுக்குற ஆஃபர்ஸுக்கு நிச்சயமாக இருக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பெரிய சக்ஸஸ் ரேட் கொடுத்தாங்க, கட்சியை கொஞ்சம் வளர்த்துனாங்க.
அது மாதிரி திரு எல் முருகன் வளர்த்துனாங்க. அவர் கவர்னர் ஆனார், இவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனார். அப்போ அவர் அப்படி விட்டுற மாட்டாங்க. அப்படி கேட்கும்போது நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன்னு அவர் சொல்வது. இது வந்து இப்போ மீடியாவுக்கு இப்போதைக்கு ஒரு குழப்பமான ஒரு இல்லை, தலைவரும் இல்லை அமைச்சரும் இல்லை. தலைவர் இல்லாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவர் வந்து நிச்சயமாக ஏதேனும் ஒரு பதவி தலைமை கூப்பிட்டு பேசி மோடி அவர்களோ அல்லது அமித்ஷா அவர்களோ அமர்ந்து பேசும்போது நிச்சயமாக ஏற்றுப்பார். இப்போ அவருக்கு எந்த மனநிலை இல்லை, நான் விலகி நிற்கிறேன் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. இதன் வழியாக அவர் பிஜேபி தலைவராக தொடரப்போவதில்லை. இன்னொரு வார்த்தையை கூர்மையாக சொல்கிறார், நான் நிற்கலிங்க, அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறது தாங்க பிஜேபியினுடையது, ஒருவேளை அவங்க தேர்ந்தெடுத்துட்டா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், அப்படி கூட பேசி முடிக்கலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.